அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய குழந்தைகளான திருமதி தீபா அவர்களை நாங்கள் என்றைக்கும் வரவேற்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். வணக்கம். தீபக் கொடுத்த பேட்டி பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க சார். தீபக் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க சார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட கட்சி தலைமையை ஏற்க தயார், டிடிவி தினகரன் தலைமையை ஏற்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுடைய அருமை தம்பி தீபக் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். சார், உங்களுடைய ஒரு சிறப்பு மிக்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? அது என்ன அறிவிப்பு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது பற்றும் பாசம் வைத்திருக்கின்ற தொண்டர்கள், இதேபோல் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக வளர்த்திருக்கின்ற அனைத்து தொண்டர்களுடைய எண்ணங்களின்படி நாங்கள் தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் இன்றைக்கு உறுதிபட தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு வரலாறு நன்றாக தெரியும். உங்களுக்கு அதுவும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நீங்கள் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களுடைய நாடி துடிப்புகளை நீங்கள் ஒவ்வொரு மணித்துறையிலும், நிமிடங்களிலும், வினாடிகளிலும் கரெக்டாக துல்லியமாக கணிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய மனசாட்சி பேசுகிறது. தமிழகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கப்படுகின்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 1.5 கோடி தொண்டர்களும் 7.5 கோடி தமிழ் மக்களும் எங்களுடன் தான் இருக்கிறார்கள். 121 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பதை தெரிவித்துக் எதிர்காலத்தில் மக்களுடைய நீதிமன்றத்தில் இது உறுதியாக நிரூபிக்கப்படும். ஏற்க தயார் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்களும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்பிக்களும் திரும்ப வந்தால் ஏற்க தயார்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அவரை நீங்க ஏத்துப்பீங்களா? இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். மாண்பு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு எந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திற்குள் உள்ளே சென்றுவிடக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். 2011 சசிகலா உள்பட அனைவருமே மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்களுடைய இல்லத்திலிருந்து வெளியேற்றினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். மீண்டும் சசிகலாவை மட்டும்தான் நான் அனுமதித்திருக்கின்றேன் அப்படின்ற ஒரு பட்டியல் போட்டு இவர்களெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்த ஒழுங்கு நடவடிக்கையில்
அப்படி இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த நீக்கப்பட்டவர் அடிப்படை உறுப்பினர்களுக்கு நீக்கப்பட்டவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகின்ற வரை மீண்டும் கழகத்தில் அவர்கள் இணைக்கப்படவில்லை. அவர் எங்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஒருவர் எங்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நிலைமை உறுதியாக கூடிய விரைவில் மாறும். அவர்களெல்லாம் யாரெல்லாம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களால் விலக்கி வைக்கப்பட்டார்களோ, யாருடைய குடியில் யாருடைய குடும்பத்தில் கழகம் சென்றுவிடக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணினார்களோ, அந்த எண்ணத்தின் படி மக்கள் உறுதியாக நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய உண்மை தொண்டர்கள் நல்ல தீர்ப்பை கூடியவர்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துள்ளோம். கழக சட்ட விதிகளின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டு அந்த இடம் காலியாக இருக்கிறது என்ற ஒரு சூழல் உருவானால் நிரந்தர கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வரை நிரந்தர கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் என்று சொன்னால் கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களித்து யாருக்கு அதிகமாக தங்களுடைய நம்பிக்கையை வாக்குகளுமாக தெரிவித்து வாக்குகள் பெறுகின்றார்களோ அவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்க முடியும். வாக்களித்து கழகத்தினுடைய பொதுச் செயலராக வரும் வரை மாண்புமிகு அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், அவைத்தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் கழகத்தினுடைய நடவடிக்கைகளை கவனிப்பார்கள் என்று கழகத்தினுடைய நடவடிக்கைகளை கவனிப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள், கழகத்தை வழிநடத்துவார்கள் என்று கழக சட்ட விதியிலே இருக்கிறது. நீங்கள் உன்னிப்பாக கவனித்து குறித்துக் கொள்ள வேண்டும். கழக சட்ட விதியிலே இருக்கிறது. சசிகலா அவர்கள் கழக சட்ட விதிக்கு புறம்பாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. அவரால் நியமிக்கப்பட்டவர்களும் செல்லாது. அவரால் விளக்கப்பட்டவர்கள் நாடகமாடி கொண்டிருக்கிறார்களே அதுவும் செல்லாது. அடிப்படை உறுப்பினராக இல்லாத டிடிவி தினகரனைப்படி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்க முடியும் என்று நீங்க கேள்வி கேட்கிறீர்கள். உங்களுடைய பதிலே கேள்வியிலே அது இருக்கிறது, பதிலே இருக்கிறது. உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்கிறது. எப்படி இன்றைக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் எடுக்கும் வரை மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அந்த இடத்தில் உட்கார்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. ஆக கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக மாண்புமிகு அம்மா அவர்களால் மீண்டும் கழகத்தில் சேர்த்து கொள்ளப்படாத ஒருவர் எப்படி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆக முடியும்? முறைப்படியாக வங்கிக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். சட்டப்படி நடைபெறும். கழகம் இரண்டாக பிளவுகளை எங்கள் தலைமையில் தான், எங்கள் பக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது.
பல்வேறு சந்தேகங்கள் நாட்டு மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. அதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய இதயத்திலும் அது மிகப்பெரிய வலுவாகவே இருக்கிறது. இந்த சந்தேகங்கள் எல்லாம் நீக்குவதற்காகத்தான் ஒரு நீதி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லி அதற்கான பூர்வாங்க பணிகள் எல்லாம் நான் முதலமைச்சராக இருந்தபோது ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு நிலைமை தலைகளாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய உண்மையிலே அவர்கள் அக்கறை இருந்தால், மாண்புமிகு அம்மாவுடைய மீது உண்மையிலே அவர்கள் பற்று பாசம் வைத்திருந்தால் அவர்கள் உரிய நீதி விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். அதிலும் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதிகார வரம்புக்கு உட்பட்ட நீதி விசாரணை தான் அமைத்தால்தான் நியாயமான அந்த மர்மம் நீக்கப்பட்டு மக்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளது. பல்வேறு சந்தேகங்கள் அங்கே இருக்கிறது. மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. தெளிவிக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய தலைவர், அதிலும் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்த தலைவர் காலமாகிவிட்டார், மரணமடைந்து விட்டார் என்றால் அவருடைய சார்பில் இருக்கின்ற சந்தேகங்களை நீக்குவதற்கு அரசிற்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதிலும் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விசாரணையின் மூலமாகத்தான் அந்த நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1 கோடி தொண்டர்களும் தமிழகத்தில் இருக்கின்ற 7 கோடி மக்களுடைய வேண்டுகோள் என்பதை தெரிவித்துள்ளது. நாங்கள்தான் உண்மையான அதிமுக சொல்லிவிட்டோம். நீ பெறுவதற்கு சட்ட ஒழுங்கு அங்கீகாரம் அது ஏற்கனவே எங்களுக்காக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன சார்? பொதுவாகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் 75 நாட்கள் இருந்தார். அந்த சிகிச்சை மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுவது அவர்களுக்கு தொடர்ந்து 25 நாட்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சையுடைய போது அவர்கள் காலமாக வரை என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதை குறித்துதான் நீதி விசாரணை கேட்கிறது. ஆக சந்தேகங்கள் அனைவரும் மனதிலும் இருக்கிறது. அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே இப்ப சொன்னேன். நாங்க தான் உண்மையான ஏற்கனவே இந்த கேள்விக்கு முதலில் நான் தவறு சொல்லிவிட்டேன். பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமாக இல்லாமல் நீங்கள் தான் பல்வேறு கேள்விகளை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களால் இன்னைக்கு கட்டி காப்பாற்றப்பட்ட 1 கோடி தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்ற செய்திதான் இன்னைக்கு புதிதாக சொல்லப்படுகிறது. உறுதியாக எங்கள் பக்கம் நீதி நியாயம் இருக்கிறது. எங்கள் பக்கத்துக்கு தான் சாதகமாக வரும். ஆர்கே நேரு நல்லா இருக்கும். இது மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய சொந்த தொழில் சிறப்பு. மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாளை நன்னாளை கொண்டாடுவது அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று கருதி நம்முடைய கழக அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதன் மரியாதைக்கு அண்ணன் மதுசூதன் அவர்கள் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு எப்படி நடைபெற்று என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து இது அப்படியே உங்களுடைய பத்திரிகை
அமைதியா மூத்தரா கேளுங்க ப்ளீஸ். கேளு தம்பி. அங்கே சொன்னது 100% இந்த 10-12 ஆண்டு காலம் என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது. 10% தான் சொல்லியிருக்கிறேன். அது என்னுடைய நான் குறைத்து விட்டேன் என்று அன்றைக்கே நான் சொல்லியிருக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் நிலைப்பாடு இருக்கு. உங்களுடைய காமெண்ட் February 18th அசெம்பிளில நடந்துச்சு இல்லையா, அந்த சம்பவம் பத்தின உங்களோட காமெண்ட் என்ன? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? திமுக செயல் உங்க கூட இருக்க செயல் எப்படி பாக்குறீங்க? கேளுங்க. இன்க்ளூடிங் ஸ்பீக்கர். சட்டமன்றம் கூடுவதற்கு கூடிய போது கூடுவதற்கும் முன்பாகவே இருந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை செய்யுங்கள். ஆளுநர் அவர்கள் 15 நாள் அவகாசம் வந்திருக்கிறார். சட்டமன்ற அனைவரும் அவர்கள் தொகுதிக்கு செல்ல வேண்டும். வாக்களித்தவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்க வேண்டும். வந்த பிறகு மீண்டும் சட்டமன்றத்தை நீங்கள் கூட்டுங்கள். அவர்கள் நியாயமாக யாருக்கு வாக்களிக்கிறாரோ அவருக்கு வாக்களிக்கட்டும் என்றுதான் நாங்கள் சட்டமன்றத்திலே எங்களுடைய கருத்தாக அங்கே வலியுறுத்தோம். அதற்கு அங்கே அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. உங்களுக்கு தான் நடந்தது என்னவென்று நன்றாக தெரியும். அடைக்கப்பட்டவர்களை அப்படியே கூண்டுகளே உணர்ந்து சட்டமன்றத்தை இறக்கிவிட்டு மறுபடியும் கூண்டுலேயே அடைச்சு கொண்டு போய் அவங்களுக்கு இறக்கி விட்டாங்க. இதுதான் நடந்தது. எப்படி நீதி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கு அதற்கு பின்னால் இன்றைக்கு அவரவர்கள் துவங்கி செல்கின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு மரியாதை அங்கே கிடைக்கின்றது என்பதை நாமெல்லாம் கண்கூடாகத்தான் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இந்த அறிவிப்புகள் எப்படி பாக்குறீங்க? வெளியேற்றப்பட்டதை பற்றி எப்படி பாக்குறீங்க? வெளியேற்றப்பட்டதை பற்றி எப்படி பாக்குறீங்க? சரி, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? அறிவிப்புகள் எப்படி இருக்கு சார், எப்படி பாக்குறீங்க? இனிமேல் யார் ஆட்சி கொண்டாலும் மாண்புமிகு அம்மாவுடைய சோசியல் வெல்ஃபேர் சமூக திட்டங்களை அமல்படுத்தி தான் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்ற பெயரிடக்கூடிய நிலை ஏற்படுத்தி மாண்புமிகு அம்மாவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவோட அறிவித்த திட்டங்கள் தான் இருக்கிறார். புதிதாக திட்டத்தை அறிவிக்கிறது உறுதியாக நிலைக்காது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை பலவந்தமாக வெளியேற்றிவிட்டு சட்டமன்றத்தினுடைய வாக்கெடுப்பு நடத்துவது ஜனநாயக ஒரு செயல். அதை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சொல்லியாச்சு கேளுங்க. ஏற்கனவே நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். ராகுல் தேவி முதலமைச்சர் அது இருக்கும்போது அவர் நம்பிக்கை கொண்ட தீர்மானத்தில் அங்கே ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது என்பது, அதனால் நீங்களும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தவில்லை என்று சொன்னேன். அதையும் அவர் கேட்க மாட்டார். உறுதியாக தீபா விடுங்கப்பா. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. அது அவர்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாரு. திமுகவுடைய அவருடைய நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு நாங்க போராடி ஆட்சி அமைக்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு.
அப்படி இருக்கும்போது நாங்கள் உடனே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை என்று நாங்கள் ஏற்கனவே அவரை நாங்கள் சந்தித்து சொல்லியிருக்கிறோம். கழக சட்டமன்ற விதி அப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே முன்மாதிரியான இந்தியாவில் பல மாநிலங்கள் நடந்திருக்கு எடுத்து சொன்னார். அதையும் அவர் ஏற்க மாட்டார். அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது அன்றைக்கு உங்களுடைய அவரும் ஒரு சிக்கலில் ஏதோ ஒரு சிக்கலுக்கு மாற்றியிருக்கிறார். எல்லாருக்கும் பொறுமை தேவை. பொறுத்தால் பூமி ஆழ்வார்.